வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்மளுடைய தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு இந்திய அரசியலமைப்பு அளித்துள்ள அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிகழ்ச்சி அமையவிருக்குது. 79வது சுதந்திர தினம் விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அடிப்படை உரிமைகள் கடமைகள் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு என்னெல்லாம் இன்னும் நம்ம அரசியலமைப்பில் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வாக எல்லா குடிமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் இது தொடர்பான அடிப்படை உரிமைகள் கடமைகள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 22727487 மற்றும் எண் 22722488. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டிவியில் லைவில் பார்க்குறது இல்லாமல் யூடியூப் சேனல் டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் நீங்கள் லைவாக பார்க்கலாம். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நமக்கு அடிப்படை உரிமைகள் கடமைகள் பற்றி விஷயங்களை சொல்லுறதுக்காக வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் அவர்கள் நம்ம கூட இணைக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான நோக்கம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல நம்ம நேயர்களுக்கு 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ்ஜி, அப்புறம் வீர சக்கர் உள்ளிட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட தேசத் தலைவர்களுக்கு வணக்கங்களை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அடிப்படை நோக்கங்கள் என்ன? இந்த இந்திய அரசியலமைப்புன்றது மிகவும் உலகத்திலே மிகப்பெரிய சிறப்பு அம்சங்களை கொண்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இல்லை 448 முதல்ல இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இது பண்ணும்போது 395 ஆர்டிக்கல் தான் இருந்தது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிக்கல் இது பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க. உலகிலேயே மிக சிறப்பான அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்திய சட்டம் தான்றதை பெருமையாக மார்த்தட்டி சொல்லிக்கலாம். இதில் அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாமே இதில் இருக்குது. உலகத்தில் நம்ம பெருமைப்படக்கூடிய நிறைய விஷயங்களில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம அதாவது நம்ம பிஆர் அம்பேத்கர் பாபா உருவாக்கி கொடுத்துரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு கொண்ட 7 நபர்கள் அவர் தலைவராக இருந்தார். அந்த வரைவு குழுவில், அரசியலமைப்பு வரைவு குழு 7 பேர் இருந்தாங்க. கோபால்சாமி ஐயங்கார், மல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்று 7 பேர் கொண்ட குழு இதை மிக அருமையாகவும் விரைவாகவும் சரி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப குறுகிய காலத்தில் 2 வருஷத்தில் ஆகஸ்ட் 29 1947 தான் இது ஒப்படைக்கிறாங்க. இது 1949 26 1949 நமக்கு கொடுத்துட்றாங்க. 2 வருஷத்தில் மிகப்பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு பெரிய பொக்கிஷமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அரசியலமைப்பு நம்மளுடைய. ஆமாம், உலகத்திலே மிகப்பெரியது நம்ம தான். ஓகே சார். இந்த அரசியலமைப்பு மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குது சார்? இதில் பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. முதல்ல ஆரம்பிக்கும் 395 ஆர்டிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சேர்த்தாங்க. 448 ஆர்டிக்கல் இருக்குது. 25 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரையிலுமே 106 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது திருத்தங்கள் பண்ணுற மாதிரி தான் இந்த இதுவே உருவாக்கி நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இது எந்த நாட்டுடைய இதுலேயும் கிடையாது. நிறைய விஷயங்களை சேர்க்கலாம். ஆனால் சில அடிப்படை கோட்பாட்டை நம்ம தொடவே முடியாது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். இப்போது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன, எதெல்லாம் அடிப்படை உரிமைகள், அதை எவ்வளோ தூரம் மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அடிப்படை உரிமைகள்ன்றது பார்த்திங்கன்னா, நாம் வாழறதுக்கு, மனிதனாக வாழறதுக்கு அடிப்படை உரிமை, கல்வியை பெறுறதுக்கு அடிப்படை உரிமை, இதெல்லாம் நம்முடைய அடிப்படை உரிமைகள். கல்வி பெறத்துக்கு, கருத்துரிமை, சொத்துரிமை, இதெல்லாம் வருது. நம்ம ஒரு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சமூக உரிமை, சமூக அந்தஸ்து, இதெல்லாம் அடிப்படை உரிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகள் எப்பயாவது பாதிக்கப்படும் போது நம்ம நேரடியாக சிறப்பு அம்சமாக என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 226. இது பிரகாரம் நம்ம உச்சநீதிமன்றத்தையும், பாதிக்கப்படும் நபர் உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் அணுகலாம். ஆர்டிக்கல் 32 பிரகாரம் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஆர்டிக்கல் 226 பிரகாரம் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். இதுதான் சிறப்பம்சம். ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டாலே நேரடியாக அவங்க போகலான்றது இது சிறப்பம்சம். அடிப்படை உரிமைகள் இப்போ எனக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்றதுக்காக நான் மற்றவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்காமல் நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க?
அதாவது இதில் சகோதரத்துவம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. எந்தவித வன்முறை இல்லாமல் நம்மளுடைய உரிமையை வந்து பாதுகாத்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் சமதர்ம சமுதாயம் இருக்கணுன்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தில். அடுத்தவங்களுடைய உரிமை பாதிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நிறைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம், நிறைய தண்ணி நிற்கும். அப்போது தண்ணி நிற்கிறப்போ ஒரு கட்டடத்தால் மற்றவங்க எல்லாமே பாதிக்கிறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட சமுதாயம் வந்து நேரடியாகவே வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இந்த மாதிரி இதால் வந்து அந்த ஊரே வந்து தண்ணி நின்று ரொம்ப மோசமாகுது அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகலாம், புகார் மனுவாக கொடுக்கலாம். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புகாரை அடிப்படையாக வச்சு அவங்களே வந்து வழக்கு தொடருவாங்க. அவங்கள வந்து வழக்கு தொடர்ந்து சூமோட்டோவாக பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை பொதுமக்கள் நலனை பிரத்யோகமாக கருதுவாங்க. இதுதான் விஷயம். எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது? இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தரை சம்மந்தம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு குற்றம் சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவரை வந்து அதாவது அவருடைய உறவினர்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ காட்டல அப்படின்னும் போது உயர்நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுத்துன்னு போகிறாங்க. அந்த ஆர்டிக்கல் 226 எடுத்து போய் ஃபைல் பண்ணுறாங்க, ரிட் ஃபைல் பண்ணால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவாங்க. அது பிரகாரம் கோர்ட் உத்தரவிடும், நீங்கள் வந்து அவரை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரா, காவலில் இருக்கிறாரா, ஏன் அந்த மாதிரி செய்கிறீங்கன்றது சொல்லுவாங்க. இதில் என்ன அடிப்படை உரிமைன்றது, உறவினர்கள் வந்து கைதான நபரை சந்திக்கலாம், அவங்க குறை என்னன்னு வக்கீல் வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் அடிப்படை உரிமை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னும் போது கோர்ட்டை தலையிட்டு அவரை வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு உத்தரவிடும். இது ஹேபியஸ் கார்பஸ்ன்றது ஆர்டிகல் 226 பிரகாரம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொக்கிஷம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சார். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையம்பட்டிலிருந்து செல்விராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்கள் சந்தேகம் என்னவோ நீங்கள் கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வந்து பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 வயசு 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அந்த அடிப்படை உரிமையா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்காம நிறைய குழந்தைகள் வந்து படிப்பை நிறுத்தி வந்து இன்னைக்கு வந்து கூலி தொழிலையா நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல மேலும் வந்து இந்த சட்டத்தை கடுமையாக்கி இந்த சிறு பிள்ளைகள் வந்து கூலி தொழிலையா மாறாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லுங்க இந்த நேரத்தில்? இது வந்து 14 வயசு வரையும் அடிப்படை கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்க. 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை தொழிலாளர்களை வந்து பணியில் அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான சட்ட விதிகளே இருக்குது. இது பாதிக்கப்படும் போது தொழிலாளர் நலத்துறைக்கு நீங்கள் வந்து ஒரு கடிதமாக புகாராக அளிக்கலாம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து 14 வயசுலேயும் அடிப்படை கல்வி உரிமைன்றது நம்ம அரசியலமைப்பில் உறுதியாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து அதுக்காக தான் வந்து ஃப்ரீ மீல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. முதல்லேருந்தே ஃப்ரீ மீல்ஸ் எதுக்காகனா அவங்களுக்கு கல்வி கிடைக்கணுன்றது தான் பிரதான நோக்கமாக இருந்திருக்கு. அதனால் இது பாதிக்கப்படும் நபர்கள், அதை பார்க்குற நபர்கள் வந்து நேரடியாக தொழிலாளர் துறைக்கு இல்லை சம்மந்தப்பட்ட ஆட்சியர்கிட்டவோ மனுவாக கொடுத்தா நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் விஷயம். நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். அது மாதிரி பேச்சுரிமை அப்படின்னு சொல்கிறோம், ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பேச்சுரிமை, கருத்துரிமை இது வந்து இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்க மற்றொரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் பேசணும், சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இங்கே வன்முறையை தூண்டு விதமாக இல்லாமல் நம்ம கருத்தை தெளிவாக அரசாங்கத்துக்கோ தெளிவாகவோ மேடை போட்டு பேசலாம், நம்முடைய குறைகளை சொல்லலாம். இது வந்து நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வன்முறையை தூண்டாத அளவுக்கு தெளிவாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவோ இல்லை வேறு விஷயமாகவோ பேச அவங்க தன்னுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நம்ம அரசியலமைப்பு மிக சிறப்பான வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கு, இது சொல்லணும். ஓகே, இப்போ கருத்துக்கள் அப்படின்றது மற்றவங்கள எந்த அளவுக்கு பாதிக்காமல் இருக்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும். ஏன்னா எனக்கு உரிமைகள் இருக்குது, எனக்கு வந்து கருத்து சொல்கிற உரிமை இருக்குது அப்படின்றதுக்காக எல்லா கருத்தையுமே நம்ம ஷேர் பண்ண முடியுமா பொது வெளியில்? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு என்னென்னா மற்றவங்கள பாதிக்காத அளவுக்கு தான் எந்த விஷயமே சொல்லணும். அரசியல் வேறு, தனிநபர் கருத்து வேறு. தனிநபர் கருத்தை வந்து இன்னொருத்தவரை பாதிக்காத அளவுக்கு தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் அரசியலமைப்பு தெளிவாக சொல்லுது. சகோதரத்துவத்தை அது வந்து அரசியலமைப்பு வந்து நமக்கு வந்து தெளிவாக போதிக்குது. சகோதரத்துவம், சமதர்மம், சமுதாயம், இதுதான் கேட்குது. அடுத்தவங்களை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது
அப்படின்ற விஷயத்தை தெளிவாக அரசியலமைப்பு நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துலாம் சார். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். சார் உங்கள் டிவி வால்யூம் மியூட்டில் போட்டுருங்க. சரிம்மா. உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து காஞ்சிபுரம் பூபதி. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னவோ கேளுங்க. இப்போ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிங்க வந்து அவங்க உறுப்பினர் சேர்த்து பகுதியாக மக்களை பிரிச்சிடுறாங்க. அதை வந்து உறுப்பினர் சேர்க்கவே கூடாதுமா. அந்த மாதிரியா வந்து ஏதாவது அரசியல் சட்டத்துல வழிவகை இருக்கா? நீங்க அரசியல் சம்பந்தமா கேட்காதீங்க, நீங்க அடிப்படை உரிமைகள் கடமைகள் பத்தி உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேளுங்க சார். நான் அரசியல் கேட்கலமா, நான் அடிப்படை உரிமை தானே கேட்கறேன். இப்போ வந்து அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கறேன். கிளியரா கேளுங்க சார், உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே அவங்க உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உரிமை இருக்குங்க. எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு அரசியல் கட்சினா அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியோ வேறு குரூப்போ நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்ம அரசியல் அமைப்பு உரிமை கொடுத்துருக்கு. அதில் வந்து சமுதாய வளர்ச்சிக்காக, சமுதாய நல்லிணத்துக்காக, சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல இடத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சி தொடங்குறதுக்காக சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து உறுப்பினராக சேர்க்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குங்க. நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. சரி, இன்னொரு உரிமையாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு நம்ம பணி அமர்த்துகிறோம். அவருக்கு உதாரணமாக சம்பளமாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் அடிப்படை சம்பளமாக ஒரு 2000 3000 அப்படின்னு கொடுப்பாங்க சில பேர். அவருடைய உழைப்பை வந்து சுரண்டி எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கம்மியாக இருக்கும். தனி மனிதனுடைய அடிப்படை சம்பளம்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படை சம்பளத்தை தவிர்த்து கொடுக்கறது இது தனி மனித சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமைன்னுவாங்க. அந்த பாதிக்கப்படும் நபர் வந்து உயர்நீதிமன்றத்தையோ இல்லை உச்ச நீதிமன்றத்தையோ அணுகலாம். இதுக்காக வழக்கம் போடலாம். ஓகே. அடிப்படை சம்பளத்தை பொறுத்து கம்மியாக கொடுக்கக்கூடாது. அடிப்படை சம்பளம்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படை சம்பளத்தை தவிர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் பிரகாரம் கொடுக்கணும். இது பாதிக்கப்படும் நபர் வந்து பாதிக்கப்படுறதா உணர்வு நபரும் வந்து வழக்கு தொடரலான்னு நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு உரிமை கொடுத்துருக்கு. இதில் தான் அந்த அடிமைப்படுத்தி தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறது இது எல்லாத்தையுமே அடங்குங்க. நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான போது உங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்து அடிமையாக வச்சுருக்கிறது, வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிகமாக வேலை வாங்குறது, அதாவது உதாரணத்துக்கு 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும்னு இருக்குது, இவங்க 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை வாங்குறது, இதெல்லாம் வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை தான். இவங்க வந்து நம்மளை வந்து தனி மனுஷனை வந்து சொல்கிறாங்க. அதனால் பாதிக்கப்படும் நபர் வந்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் அணுகலான்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைகளுக்கு தொழிலாளர்களுக்கு எதிரான ஆமாம், குழந்தைகள் தொழிலாளர்கள்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். குழந்தை தொழிலாளர் வந்து 14 வயசு வரையிலும் கண்டிப்பாக அடிப்படை கல்வி அறிவு கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுடைய உரிமை அது, கல்வி உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இல்லாமல் குழந்தை தொழிலாளர் பணியில் அமர்த்தினாலோ அது கடுமையான தண்டனைக்கு உள்ளாவாங்கன்றது சட்டம் சொல்லுது. இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேம்மா, கலையரசன்மா பேர். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. இப்போ சார் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க அடிப்படை ஊதியம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடிப்படை ஊதியம்னா எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவங்கள வேலையை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில, அதாவது தனி பர்மனண்டா இல்லாம டெம்பரவரியா அந்த பேரூராட்சி நகராட்சியிலேயே ஒரு 20 வருஷம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க நிறுத்துறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நிறுத்தணும், அந்த மாதிரி இருக்கிறதும் அடிப்படை உரிமையில வருமா அப்படின்னு எனக்கு கேள்வி. அப்படி எத்தனை ஒருவேளை 30 நாள் வேலை செய்யறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு லீவ்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறேமா. அதாவது அடிப்படை உரிமை இது வேலைன்னு பார்த்தீங்கன்னா 30 நாளும் வேலை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மாதத்தில் 4 நாள் விடுப்பு கொடுக்கணுன்றது அரசியல் அடிப்படை உரிமை. ஆனால் சில பேர் பின்பற்றதில்லை. அதனால் பாதிக்கப்படும் நபர் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல. அதான் பிரச்சனை. மாதத்தில் 4 நாள் கண்டிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கணும்னு சட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு போனஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் அடிப்படை சம்பளம்னு சொல்லுவாங்க. 8.33% வந்து
சம்பளத்தில் போனஸாக கொடுக்கணும் அப்படின்னு அடிப்படையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது வந்து கொடுக்குறாங்களா? அதனால் பாதிக்கப்படும் நபர் வந்து சம்மந்தப்பட்ட தொழிலாளர் நீதிமன்றத்தையோ இல்லை உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகலாம். இதுதான் அடிப்படை உரிமை. இந்த உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருங்களா? போதுமா? இருக்கு சார். கூடுதலா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ரியல் இன்சிடென்டே சொல்லிடுறேன். ஒரு பேரூராட்சியில தூய்மை பணியாளர் வந்து 20 வருஷம் வேலை பார்க்கறாங்க. ஆனா தற்காலிக பணியாளராக தான் இருக்காங்க, நிரந்தர பணியாளர் கிடையாது. அவங்க வந்து சாதி ரீதியான அடக்குமுறைக்கு இதுவாகும் பொழுது அவங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்போ இது நான் வந்து கம்யூனல் ரைட் இருக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, மாவட்ட ஆட்சியில தொடர்ந்து மனுலாம் கொடுத்துட்டு NCSC போறாங்க. NCSCல இருந்து 15 நாள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எஸ்பியும் நோட்டீஸ் சர்வ் பண்றாங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த நோட்டீஸ் மேல 1.5 வருஷம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. அப்போ இப்ப இதுல இவங்க அந்த தூய்மை பணியாளராக இருக்கவங்க நேரடியா ஒரு உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகிறது எவ்வளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதனால இப்ப அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து 30 நாள் வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. 30 நாள் வேலை பார்த்தாதான் அவங்களுக்கு சம்பளம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்துங்க. அதனால கேட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் பாதிக்கப்படும் நபர் வந்து நேரடியாக வந்து உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றத்தை எப்படி அணுகலாம்? சட்ட உதவி மையம்னு இருக்குங்க. அவங்க ஆமாம், இலவச சட்ட உதவி மையம்னு இருக்குது. அவங்க கிட்ட நீங்கள் போய் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்கனாலே அவங்க வந்து ஒரு ரிட் ஃபைல் பண்ணுறதுக்கான வழிவகைகளை சொல்லுவாங்க. அதனால் இது கான்ட்ராக்டு, அதில் நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். சாதி அடிப்படையிலான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதனால் என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது என்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்கான உதவிகளை எல்லாமே பண்ணுவாங்க. இலவச சட்ட உதவி மையம் நீங்கள் அணுகுனா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சார், இந்த அடிப்படை உரிமையில் டெய்லி வேஜஸ் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ அப்படின்றது எதாவது இருக்கா சார்? அதாவது இப்போ ஒவ்வொன்றும் இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது 8.33%ன்றது போனஸ், அடிப்படை உரிமையில் போனஸ் இதில் இருக்குது. இப்போ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு குறைஞ்சது 8,000 ரூபா 6,000 ரூபா அந்த மாதிரி ஒரு விகிதாச்சாரமாக நிறைய விஷயங்களை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் நம்ம பார்த்து சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ இவர் கேட்குற விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப எளிமையான ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மேபி பயமாக கூட இருக்கலாம், எப்படி போகிறதுன்ற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகிறது இல்லை இலவச சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து போகிறது அந்த மாதிரியான வேலைகள் செய்ய முடியுமா? அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சொல்லணும், அந்த பாதிக்கப்படுற நபர் சார்பாக இன்னொருத்தரை வந்து அப்பியர் ஆகணும். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் புகாராக எழுதினாலே சில நேரங்களில் வந்து உயர்நீதிமன்றம் அந்த புகாரை ஏற்றுண்டு தானாக சூமோட்டோவாக வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு விசாரணை அதிகாரியை நியமித்து அதுக்கான தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த அடிப்படை உரிமையெல்லாம் வருது. ஓகே சார். அடுத்து வந்து இந்த மத சுதந்திரம் பற்றின உரிமை, அது என்ன சொல்லியிருக்கின்ற சார்? மத சுதந்திரம்னா ஒருத்தர் வந்து இந்த மதத்தை அவர் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அவருக்கு மத பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அடிப்படை உரிமை கொடுத்து, அந்த மத பிரச்சாரம் வந்து மற்றவங்களை பாதிக்காதையும் இருக்கணுன்ற விஷயத்தையும் அரசியலமைப்பு உறுதியாக சொல்லுது. அவங்க எந்த மதத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கு. வழிபடாமலும் இருக்கலாம். மத சுதந்திரம். நீங்கள் மத சுதந்திரன்றனால ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்திருக்கணும், நீங்கள் வழிபடணும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். அதான் கல்வி உரிமைன்றது நம்ம வந்து நான் சொல்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 14 வயசு வரலையும் பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பாக பசங்களுக்கு கிடைக்கணும், குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே படிக்கிறது அவங்களுடைய உரிமை. கல்விக்கு வந்து ஒரு உச்சமே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு படிக்கலாம். இதை தடை போடுறதுக்கு சட்டத்து பிரகாரம் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுடைய கல்வி உரிமையை யாரும் பறிக்க முடியாதுன்றதை சொல்லுது. கலாச்சார உரிமை, அவங்க விரும்புகிற ஆடைகளை அணியிறது, அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றுறது, விரும்பிய உணவை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கலாச்சார உரிமையில் வரும். அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. தொன்மையான கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனலாக அதை அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்குது. ஓகே. இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு என்ன சார்? இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை நான் சொல்கிறது ஏற்கனவே அந்த ரிட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பாதிக்கப்படும் நபர் வந்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ அணுகி அவங்களுக்கான தீர்வை வந்து வாங்கிக்கலாம், பெறலான்றது தான் அந்த இது. ஓகே. இப்போது அடிப்படை உரிமைகள் அப்படின்ற போது கடமைகளும் இருக்குது. அப்போ அடிப்படை கடமைகள்ன்றதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி இது மிக தெளிவாக வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ன்ற மாதிரி உரிமை இருக்கும்போது நமக்கு கடமையும் இருக்குது. அந்த கடமையை வந்து ஆர்டிகல் 51A பிரகாரம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 51A பிரகாரம் தெளிவாக சொல்லுதுங்க. அதாவது ஒருத்தர்
தேசத்துக்காக உழைத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், தேசிய சின்னங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள வணங்கணும் அப்படின்றது சொல்லுது. அடுத்தவங்களுடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பளிக்கணும், சகோதரத்துவத்தை பேணணும். ரெண்டாவது வந்து எல்லோருமே வந்து சமதர்ம சமுதாயத்தை கட்டி எழுப்ப பாடுபடணும், தேச வளர்ச்சிக்கு பாடுபடணும். தேசம் எப்போல்லாம் அழைக்குதோ, இப்போ உதாரணத்துக்கு போர் ஏற்படுதுன்னா தேச பணிக்கு நாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ வேணாலும் அழைச்சாலும் போகிறதுக்கு குடிமகனாக வந்து ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படின்றத இதெல்லாம் இந்த உரிமையில் கடமையில் சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்களின் உயர்ந்த லட்சியத்தை மதித்தல் அப்படின்னு சொல்லி. ஆமாம், சுதந்திர போராட்ட வீரர்கள் உயர்ந்த லட்சியத்தை மதித்தல், அவங்களாம் வந்து நம்ம மதிக்கணும். தேசிய சின்னத்தை கண்டிப்பாக மதிக்கணும். விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெருமையை நம்ம பேசணும் அப்படின்ற விஷயம். இப்போ நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தியெல்லாம் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தெல்லாம் மதித்து உணர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றதும் இந்த நம்ம கடமையில் முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாத நமக்கு வரும் பின் சந்ததிக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கலாம். ஸ்வச் பாரத்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மகாத்மா காந்தி கண்ட கனவு. அதை வந்து நம்ம வந்து வருங்கால சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் பின்பற்றினா தான் அதுவும் செய்ய முடியும். இதுவும் நம்ம கடமைகள் வருது. மரங்கள் நடணும், இதெல்லாம் அது சுற்றுச்சூழலை நல்ல நிலைமை கொண்டு வரணும். நம்ம நாட்டை வளர்ச்சியான பாதை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து அடிப்படை கடமை. இது ஒரு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கடமை. இது ஆர்டிகல் 51A வந்து தெளிவாக சொல்லுதுங்க. அதை வந்து நம்ம பின்பற்றினா தான் நல்ல குடிமகனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதுகாத்தல், அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை அதுதான் நான் சொல்கிறது. என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து உலகத்திலே மிக சிறந்த இந்திய அரசியலமைப்பு கொண்ட நாடு இது. இந்த இறையாண்மையும் சகோதரத்தையும் பாதுகாத்து நம்ம வந்து நம்ம தேசத்தை உயர்ந்த லட்சியமுள்ள தேசமாக உருவாக்குறதுக்கு நம்ம பாடுபடணுன்றது தான் தெளிவாக அந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேசத்தை காக்கிறதுக்காக நம்ம எனி டைம் ரெடியாக இருக்கணும். ராணுவம் தான் நம்ம தேசத்தை காக்கணுன்றதில்ல. ராணுவத்துக்கு பிரச்சனை ஏற்பட நாமளும் தயாராக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்றது தான். இப்போ 1962 சைனா போகிறப்போ, சீனா இந்தியா வரப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போனது வரலாறு சொல்லுது. என்ன மாதிரி? அதாவது ராணுவ வீரர்கள்லாம் சில நேரத்தில் போதலை என்னும் போது நம்ம இளைஞர்களே தானாக முன் வந்து போய் அந்த போரில் கலந்துக்கிறதா வரலாறு சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. தேசப்பற்றுள்ள இளைஞர்கள். ஓகே, அதுமாதிரி மத, மொழி, பிராந்தியம் அதையெல்லாம் கடந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும். அதுதான் நம்ம சிறப்பம்சமே. பல நாடுகள், பல மொழி, பல இனம், பல கலாச்சாரம் இதெல்லாம் இருந்தும் நம்ம இந்தியராக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதெல்லாம் கடமையாக நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறது பெண்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுது, பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அடிப்படை கடமைகள்லேயே வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து பாதுகாக்கணும். அதாவது பணி செய்கிற இடத்துலையும் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்கள வந்து இப்போ வந்து மகாத்மா காந்தி கண்ட கனவே என்ன சொன்னாருங்க, 100 பவுன் போட்டுன்னு ஒரு நள்ளிரவில் ஒரு பெண் வந்து தனியாக நடந்து போனால் பாதுகாப்பாக நடந்து போகிறது உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். அதுக்கான சூழ்நிலையை நாமளும் நம்ம வருங்கால சந்ததியினும் உருவாக்கணும் அப்படின்றதும் நம்ம அடிப்படை கடமையில் ஒன்றா சொல்லியிருப்பாங்க 51A. இப்போது நம்மளுடைய பன்முகத்தன்மை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமை. ஆமாம். ஓகே, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? பன்முகத்தன்மைன்றது பல ஜாதி, பல இனம். இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரமே வேறு. மேகாலயா பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் வேறு. காஷ்மீர் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் வேறு. நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரம் வேறு. ஆனால் இவ்வளோ 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா 30 கோடி முகமுடையாள், அப்போ 30 கோடி ஜனங்க இருந்தாங்க. ஆனால் பல இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி ஒரே முகமுடையாள் பாரத தாயின்றதை சொல்லியிருப்பாரு. மிக அழகாக சொல்லியிருப்பாரு. அதுவே இது நம்ம கடமையாக சொல்லணும். அது மாதிரி நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமையாக சொல்லி, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும் நம்ம கடமை. இதுவும் ஒரு கடமையாக சொல்லியிருப்பாரு. ஓகே, இப்போ அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் தேடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவியல் மனப்பான்மைனா இப்போ வந்து அறிவியலை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை இப்போ வந்து மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு வருது பாருங்க. இதுதான் மெயின். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணி நம்முடைய நாட்டுடைய வளத்தை
வந்து பெருக்கணும் அப்படின்றது. இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலகட்டத்தில் அணு ஆயுதங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொள்முதல் பண்ணுவோம், இறக்குமதி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணி நிறைய அந்நிய செல்வாணி ஈட்டுறோம். இதுதான் வந்து அறிவியலில் வந்து நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம அதாவது கடமையாக எடுத்துட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போ நடந்துட்டு வருது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நேர்களே, இன்றைக்கு நம்மளுடைய தொலைப்பாளம் நேரலை நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு அளித்துள்ள அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிகழ்ச்சி அமைந்திருக்கு. உங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் கடமைகள் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. சார், இப்போ வந்து இப்போ பொதுநல வழக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அது யாரெல்லாம் வந்து பொதுநல வழக்குகள் பதிவு பண்ணலாம்? இப்போ இதை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளத்தை ஆக்கிரமிக்கிறாங்க, இல்லை ஒரு நிலத்தை பொது நலமாக, அதாவது ஊருக்கே சொந்தமான ஒரு குளம் இருக்கும், அதை ஆக்கிரமிப்பாங்க சில பேர். சாலையை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற போது பொதுமக்கள் பாதிக்கப்படுற விஷயத்த நம்ம பொதுநல மனுமாக வந்து உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் நாடலாம். ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32 பிரகாரம். ஆர்டிகல் 32 வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறது. நேரடியாக ஒரு சாதாரண குடிமான உச்சநீதிமன்றத்தை ஆர்டிகல் 32ல் நாடலாம். ஆர்டிகல் 226 வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தை நாடலாம் நம்ம. இதுதான் வந்து பில்லுன்றது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல மனு. ஒரு பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, சமுதாயம் பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்த பொதுநலத்தோட ஒரு பொது தொண்டு நிறுவனமோ வேறு யார் வேணாலும் அது வந்து ஒரு குழுவாவோ யார் வேணாலும் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மனு போடலாம், பொதுநல மனு போடலாம். இதுதான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம கொடுத்துருக்க. இந்த பொதுநல மனுவில் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்காக வந்து இன்னொருத்தர் ஏதாவது ஃபைல் பண்ண முடியுமா? அது பொதுநல வழக்கா வருமா? எப்படி இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் இது வராதுங்க. பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு சமுதாயம் சம்மந்தப்பட்டது, அப்படி தான் வரும். பில்லுன்றதே அதான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை தண்ணி பாண்டிச்சேரி ஃபுல்லாக நிற்கிது, இது யாரோ ஒருத்தர் வீடு கட்டி அதால் தான் பிரச்சனை அப்படின்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. அப்போ பாதிக்கப்படும் மற்ற மக்கள் வந்து அது பொதுநல மனுவோட இது வந்து ஏன் வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஊரில் சரியாக தண்ணி போகிறதுக்கு, மக்கள் கஷ்டத்துலேருந்து நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுநல வழக்காக வந்து ஃபைல் பண்ணுறோம் வச்சுங்க. உயர்நீதிமன்றத்தை நாடனா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். இதுதான் பொதுநல வழக்குன்னா யாரை எதிர்த்து அந்த வழக்கு வந்து இருக்கும்? பொதுநலமாக போடுறதா யார் வழக்கு? இப்போ அந்த ஒரு வீடு வச்சிருக்கதா அவர் தான் எதிர்த்து நாம் போடுவோம் உதாரணத்துக்கு சொல்கிறது. அதே மாதிரி சில விஷயங்கள் ஆக்கிரமிப்பு, இப்போ பொதுமக்களுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பொதுநல வழக்காக போடலாம். பாதிக்கப்படும் நபர் இப்போ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்களால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அந்த விஷயத்த யார் பார்க்குறாங்களோ அந்த தொழிலாளர் மூலிமா வந்து ஒரு வழக்கு போடலாம். இந்த மாதிரி தான் பொதுநல விஷயமா. இப்போ உதாரணத்துக்கு வேற ரோடு சரியில்லை அப்படின்னா இது பொதுநல கரெக்டாக ஃபைல் பண்ணலாம். குண்டு குழிமா இருக்கு, இல்லை லைட் தெரியல, இதெல்லாம் நிறைய விபத்து ஏற்படுது அப்படின்றது பொதுநல வழக்காக போடலாம். இதெல்லாம் பொதுநல வழக்கில் வரும். யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்களோ, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற விஷயமா இருக்கணும். அதான் மெயின். இந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற விஷயமா இருந்தால் அதை வந்து பொதுநல வழக்காக நம்ம வந்து நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இதுதான் பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகே சார். இப்போ அரசியல் அமைப்புல வந்து நிறைய திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. 106 திருத்தங்கள். அது ரொம்ப முக்கியமான அரசியல் திருத்தங்கள்லாம் நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது விஷயம், அதாவது 33% வந்து உள்ளாட்சி அமைப்புகளை கொடுக்குற திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 101வது திருத்தமாக வந்து ஜிஎஸ்டி, அதாவது குட் அந்த நிதியை வந்து சரிப்படுத்துறதுக்கு, வரியை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது 101வது திருத்தம். இப்போ 106வது திருத்தமாக பெண்களுக்கு ஒரு 3ல் 1 பங்கு சட்டமன்றத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு 3ல் 1 பங்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 33% இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறி இருந்தாலும் 33% பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறிடுச்சு. ஜனாதிபதி அதிபர் அவங்களும் வந்து
ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த விஷயம்லாம் முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நடைமுறைகள் இருக்கிறதுனால அது நிலுவையில் இருக்குது. ஆனால் சட்டமாக இருந்தாலும் இன்னும் நடைமுறைக்கு வரலன்றது தான் உண்மை. கடைசியாக செய்யப்பட்ட திருத்தம்னா அதை எதை சொல்வீங்க? 106வது திருத்தம். அது பெண்களுக்கு அந்த சொன்னது தான். நான் பெண்களுக்கு வந்து 3இல் 1 பங்கு வந்து கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றத கடைசியாக சொல்லியிருக்க திருத்தம் அது. அது 2024 வந்து நிறைவேறிச்சு. இப்போ அரசியலமைப்பு திருத்தங்கள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியாத சட்டங்கள்னு ஏதாவது இருக்கா? அமெண்ட்மெண்ட் அதுதான் சொல்கிறேன். நம்ம இந்திய அரசியலமைப்புடைய ரொம்ப நெகிழ்ச்சித்தன்மை உடையது. திருத்தம் பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் அடிப்படை கோட்பாட்டை தான் திருத்தம் பண்ண முடியாது. இப்போ சமதர்ம சமுதாயம் வந்து அப்புறம் வந்து மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் திருத்தம் பண்ண முடியாதுன்றது 1973 கேசவந்த பாரதி என்ற ஒரு கேஸில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதை மட்டும் திருத்தம் பண்ண முடியாது. அடிப்படை கட்டமைப்பில் திருத்தம் பண்ண முடியாது. மற்றபடி திருத்தங்கள்லாம் மற்றதில் பண்ணலாம். அடிப்படை கோட்பாட்டில் திருத்தம் பண்ண முடியாது. அதுதான் நம்முடைய அரசியலமைப்புடைய சிறப்பம்சம். இப்போ வந்து இப்போ கடைசியாக செய்யப்பட்ட திருத்தம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? கடைசியாக திருத்தம் 106வது திருத்தம் தான் 2024 பண்ணாங்க. அதுதான் கடைசியாக செய்யப்பட்ட திருத்தம். அதை 3இல் 1 பங்கு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும். சட்டமன்றத்தில் இப்போ டெல்லி சட்டமன்றம் நடந்தது, அதில் 3இல் 1 பங்கு கொடுக்கணும். உள்ளாட்சி அதாவது 73 திருத்தம் 73 74 திருத்தம் பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி மன்றங்களில் உள்ளாட்சி தேர்தல் கிராம சபையெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதில் வந்து 3இல் 33% 3இல் 1 பங்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் திருத்தம் மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போது 33%ன்றது மற்ற வேலைகளில் அது மாதிரி இல்லாமல் இந்த அரசியலமைப்பில் பங்கெடுத்துக்கிறதுக்கான விஷயந்தான் 33% அப்படி. ஆமாம், அதாவது நாடாளுமன்றத்தில் 544 பேர் 545 பேர் இருக்காங்களா, அதில் 33% பெண்கள் இருக்கணும் அப்படின்றத சட்டம். ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 33 பேர் பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து அரசியலில் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இன்னும் இப்போ 30 தொகுதி நம்ம பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா 30 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 தொகுதியில் 33% வந்து பெண்களுக்கு கொடுக்கணும். 100 தொகுதியில் 33% வந்து பெண்களுக்காக ஒதுக்கணும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலுமே அப்படின்றது தான் அந்த அடிப்படை சட்டம். ஓகே சார், இப்போ ஆணையங்கள்னு சொல்கிறாங்களே சார், ஆணையங்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஆணையங்கள்லாம் இருக்குது, அதோட கடமைகள் என்ன, அதோட பணிகள் என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். இப்போ மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க. மகளிர் ஆணையம்னா மகளிருடைய குறைகள்லாம் தீர்க்கறதுக்கு அது ஒரு ஆணையம் நியமிச்சிருக்கு, அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு. அதில் பெண்களுக்கு ஏற்படுற இடர்பாடுகள், பெண்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இது வந்து முக்கியமாக அந்த ஆர்டிகல் 42ல் சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கான பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது, பெண்களுக்கு ஏற்படும் உரிமைகளை எப்படி மீட்கிறது, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வந்து சமுதாயத்தில் எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான உரிமையை ஆர்டிகல் 42 அதாவது பிரிவு 42ல் சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய சமதர்மத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுன்னே சொல்லலாம். அது இப்போ வந்து பெண்களுக்கான ஒரு ஆணையம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கிட்ட போய் அணுகலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெண்கள் வந்து பணியிடத்தில் ஏதோ பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஆணையத்தை அணுகலாம். அவங்களுடைய உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி. சில நேரங்களில் வந்து பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ஆணையத்துக்கு புகார் மனுவை அனுப்பலாம், அவங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கலாம். சமதர்மமாக செய்யலை, ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா பெண்கள்லாம் வேறு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா அவங்கள அணுகி அதுக்கான தீர்வை காணலாம். சரிசம ஊதியம் இல்லாமல் பணியிடத்தில் சரியான சம்பளம் ஊதியம்ன்றது வேற விஷயம். சரிசமமாக இல்லாமல் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுது, சரிசமானம் பாதிக்கப்படுதுன்னா பாதிக்கப்படும் நபர் வந்து அந்த ஆணையத்தை அணுகலாம். மகளிர்ன்ற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து ஒதுக்குறாங்க, இல்லை கம்மியாக ஏதோ ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆணையத்தை அணுகி தீர்வு காணலாம். இதுதான். இப்போ மகளிர் ஆணையம்னா எந்தெந்த இடங்கள்ல இருக்கும்? இப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அப்படி இருக்குமா எப்படி? அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்குது மகளிர் ஆணையம், ஸ்டேட் லெவலில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலும் கிடையாது, ஸ்டேட் லெவலில் இருக்குது, நேஷனல் லெவலில் இருக்குது மகளிர் ஆணையம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மகளிர் மேம்பாட்டுத்துறைன்னு பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன குறையோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு
கணவர் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அந்த அந்த ஆணையத்தை அணுகி மகளிர் மேம்பாட்டுத்துறை அணுகி அதுக்கான வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த மனுவை வாங்கி ஃபில் பண்ணி 7 வருஷம் தொடர்ந்து ஒரு கணவரால் கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கணவனைக்கு விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தை இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மகளிர் மேம்பாட்டுத்துறை அணுகி அவங்க அந்த உதவித்தொகையை பெறலாம். ஓகே. இப்போ நிறைய சட்டங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்கு. இப்போ குடும்ப வன்முறை சட்டங்களாகட்டும், பாலியல் தொடர்பான போஸ்கோ மாதிரியான சட்டங்களாகட்டும், இத்தனை சட்டங்கள் இருக்கும்போது ஆணையம் சட்டங்கள் இந்த வேறுபாடு என்ன, இல்லை இதுக்கு எந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்கிறாங்க அப்படின்றது சொல்லுங்கள். இது மகளிர் ஆணையன்றது வச்சிங்களா, உங்கள் உரிமைகள் பாதிக்கப்படும் போது தான் நம்ம சொல்கிறோம். குடும்ப வன்முறைன்றது அதுவும் பாதிக்கப்படும் போதும் நீங்கள் வந்து அணுகலாம். ஆனால் குடும்ப வன்முறைக்கு நீங்கள் நீதிமன்றத்தையும் அணுகலாம், ஆணையத்திலையும் டைரெக்டாக நீங்கள் வந்து புகார் மனுவாக கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவை உடனடியான தீர்வு அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பிரத்யோகமாக இந்த ஆர்டிக்கல் 42 தெளிவாக சொல்லியிருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறவங்க நேரடியாக மகளிர் ஆணையத்தை அணுகலாம். அதுக்கான ரைட்ஸ் உரிமைகள் வந்து ஆர்டிக்கல் 42 தெளிவாக சொல்லியிருக்கு. நீதிமன்றத்துக்கும் போகலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனல் அதாவது அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஆர்டிக்கல் 226 ஆர்டிக்கல் 32 பிரகாரம் நீங்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையோ இல்லை வந்து உயர்நீதிமன்றத்தையோ அணுகலாம். அப்புறம் இல்லை 42 ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் 42 நீங்கள் வந்து மகளிர் ஆணையத்தையோ இல்லை மகளிருக்காக உருவாக்கப்பட்ட துறைகளையோ நீங்கள் நேரடியாக அணுகி அதுக்கான நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கோர்ட்டுக்கோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு விஷயம் தவறுதலாக நடக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து நேரடியாக மகளிர் ஆணையத்துக்கு போகலாம். ஓகே. அதாவது நீங்கள் இந்த ஆணையம்னு சொல்கிறது அந்தந்த ஊர்களில் இருக்கிற மகளிர் தொடர்பான அந்த ஆஃபீஸ் சொல்கிறீங்க. ஓகே. குழந்தைகள் மட்டுமே மகளிர் மேம்பாட்டுத்துறையினே இருக்குது. அவங்களுடைய குறைகள்லாம் அங்கே தீர்த்து வைக்கிறாங்க. ஓகே. இதில் வந்து நீங்கள் சொன்னீங்களே, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இலவச சட்ட உதவி மையம், அது எப்படி பணி செய்யும்? அது வந்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அணுகிறதுக்கு நீங்கள் பணமோ பண வசதியோ நிதி வசதி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அதை நீர்த்து போக விடாமல் இலவச சட்ட உதவி மையத்தை அரசு நியமிச்சிருக்கு. அந்த இலவச சட்ட உதவி மையத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்காக ஒரு வழக்கறிஞரை அவங்களே இலவச சட்ட உதவி மையம் நியமிக்கும். உங்களுக்காக வாதாடுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ண வேணாம். அது இலவசமாக லோக் அதாலத். சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் சமரசமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வந்து லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த மக்கள் நீதிமன்றம் மூலிமா உங்களுடைய வழக்கை விரைவாக முடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சமரசமாக போகிற பட்சத்தில். இப்போது சில இடங்களில் வந்து ஆணையங்கள் வந்து ஜோமோட்டோவாக வந்து அவங்களே சில வழக்குகளில் வந்து எடுத்து பண்ணுறது பார்க்கும். அதுக்கு எந்த மாதிரியான உரிமைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது மகளிர் ஆணையம் உதாரணத்துக்கு சில ஆணையங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நபர்கள் பாதிக்கப்படும் போது சூமோட்டோவாக வழக்கங்கள்லாம் எடுத்து அவங்களே வந்து ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்துள்ள ஆர்டிக்கல் 32 226 பிரகாரம் அவங்க அதன் பிரகாரம் வந்து நம்ம வந்து நீதி பெறத்துக்கு, அதாவது ஒரு மகளிர் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வழக்கு போகிறதுக்கோ சௌரியப்படலை, அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இந்த மகளிர் ஆணையம் வரும். மகளிர் உரிமை குழுன்னு இருக்குது, அவங்க வருவாங்க. அவங்க வந்து அவங்களே வந்து அவங்களுக்கான உதவிகள்லாம் பண்ணி வழக்கு போட்டு அவங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுத்தரத்துக்கு முயல்வாங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய பணிகள், அந்த அவங்களுடைய செட்டப் அதெல்லாம் எப்படி இருக்குன்றது. மனித உரிமைகள் ஆணையம்னா இப்போது ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், கைது பண்ணதுக்கப்புறம் இந்த நபரை கைது பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை அவங்க உறவினருக்கு தெரிவிக்கணும். இது வந்து அடிப்படை உரிமை. அவங்க உறவினர்கிட்ட பேசுறதுக்கு இவங்க அனுமதிக்கணும். ஒரு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இவங்க 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை அவங்க வழக்கறிஞர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஜாமீன் பெறத்துக்கு, அதாவது பிணை பெறத்துக்கு ஆன வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இது வந்து அடிப்படை அவருடைய உரிமை. யார்? அந்த கைதியோடைய உரிமை, அடிப்படை உரிமை. இங்கே வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது மனித உரிமை மீறல். இப்போ வந்து ஸ்டேஷன்லாம் வச்சு அடிக்கிறது, அப்படி காவல் நிலையங்களை வந்து அடிக்கிறது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது. இதெல்லாம் மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.
ஓகே சார். இப்போ இந்த மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து எந்த வகையில் ஒரு ஒரு மனிதர் வந்து அணுக முடியும், எந்தெந்த காரணங்களுக்காக அணுக முடியும்? இந்த மனித உரிமை ஆணையம் வந்து அவருடைய உரிமை பாதிக்கப்படும் போது இப்போ வந்து ஒரு போலீஸ் காவல்துறை வந்து சட்டத்துக்கு படாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணி அவரை வந்து சித்திரவதை பண்ணுதுன்னா அது மனித உரிமை மீறல். அவர் வந்து அவரோ அவர் உறவினரோ இது சம்மந்தமாக மனித உரிமைக்கு ஒரு தகவல் சொன்னால் அந்த மனித உரிமை மீறல்னு நிரூபித்தா நீதிமன்றம் கடுமையான தண்டனையை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு விதிக்கும். இதுதான் மனித உரிமை மீறலுக்கான தண்டனையும் இதுவும் சொல்யூஷனும். இப்போ ரிட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ரிட்ஸ்னா இப்போ வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகள் எப்போல்லாம் நம்ம பாதிக்கப்படுறதுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து ரிட்ஸ் ஃபைல் பண்ணி நம்ம அடிப்படை உரிமையை பெறலாம். உதாரணத்துக்கு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காவல்துறையில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும், இந்த ஹேபியஸ் கார்பஸ் பிரகாரம் ஆட்கொணர்வு மனு பிரகாரம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க, அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க, அவர் ஆஜர்படுத்துங்க, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு சந்தேகம் ஏற்படுற பட்சத்தில் இல்லை உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் இந்த மனுவை தாக்கல் பண்ணால் நீதிமன்றம் உத்தரவிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி ஒரு செயலை செய்ய முன்வராத பட்சத்தில் செய்ய சட்டப்படியான விஷயத்தை முன்வராத பட்சத்தில் நீதிமன்றம் அந்த விஷயத்தை செய்யுங்க, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க. இது அவருக்கு உதாரணத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. எல்லா தகுதியும் இருந்து அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும், ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணால் இதை வந்து நீங்கள் வந்து அவருக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது 5 விதமான ரிட்ஸை நம்ம ஃபைல் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன், ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் செச்சுரி. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கீழ் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை பண்ண தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் தலையிட்டு இந்த மனு பிரகாரம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு உத்தரவிடும். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உத்தரவிடும். இதுதான் வந்து ஒரு நபர் அந்த தவறான விஷயத்தால் பாதிக்கப்படும் நபர் உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை அணுகினா அதுக்கான பரிகாரத்தை அவங்க பெறலாம். இதுதான். அப்புறம் தடை நீக்க பேராணை அப்படின்னு, தடை நீக்க பேராணைன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உச்ச நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றங்கள் ஏதாவது தடை விதிச்சதுன்னா அந்த தடையை நீக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ வந்து அந்த தடையை நீக்கி ஒரு ஆணை பிறப்பிக்கும். அதுதான். அதுக்கப்புறம் தடையுறுத்து நீதி ஆணை. அதாவது ஒரு இடத்த தவறான விஷயத்துக்கு சமுதாயத்துக்கு எதிரான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தடை போடுறது தான் அந்த ரிட்டோடைய முக்கியத்துவம். அதாவது சமுதாயத்துக்கு தவறான விஷயமா இருக்குது அப்படின்றத யோசிக்கிற பட்சத்தில் அது தடையுறுத்த நீதி ஆணையம் சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து அட்டவணைகள்னு சொல்கிறாங்களே சார், அட்டவணைகள் அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும்? அட்டவணைகள் பார்த்திங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதில் சில அட்டவணைகள் தான் பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து மாநில அரசுக்கு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க, மத்திய அரசுக்கு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து உள்ளாட்சித்துறைக்கு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அட்டவணையில் கிராம பஞ்சாயத்துக்கு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசியலமைப்பில் வந்து சிறப்பு அதிகாரங்களும் சில எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரகாரம் நம்ம வந்து அட்டவணையில் தனித்தனியாக பிரித்து பிரிவுகளாகவும் மொழிகள் கூட தனியாக அட்டவணை கிட்டத்தட்ட 14 மொழியை வந்து அட்டவணையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் தமிழ் 12வது இதுவாக ரீஜனல் லாங்குவேஜாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி 14 லாங்குவேஜ், குஜராத்தி, ஹிந்தி எல்லாமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வரும். அதாவது இந்திய அரசியலமைப்பு அங்கீகரித்த மொழி இதுவாக வரும் அது. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ தகவல் அறியும் உரிமை அப்படின்னா என்னன்றது? தகவல் அறியும் உரிமைன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது கலாச்சாரத்துறையில் மத்திய அரசு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வந்து ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி, அஞ்சல் தலை ஒட்டி, நீங்கள் வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து கலாச்சாரத்துறைக்கு மத்திய அரசு அளித்துள்ள நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விஷயத்தை அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. கலாச்சாரத்துறையிலேருந்து நமக்கு அந்த தகவல் கிடைக்கும். இப்போ சாலை பராமரிப்பு சரியில்லை, இந்த சாலை பராமரிப்புக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு தெரியணும்னா நமக்கு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி பிரகாரம் அதுக்கான தகவல் நமக்கு கிடைக்கும்.
தகவல் உரிமை அலுவலர்கிட்ட நம்ம மனு போட்டு 10 ரூபா அஞ்சல், அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி நம்ம கேட்டோம்னா அந்த தகவல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும், இப்போ சப்போஸ் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான இது வந்து நம்ம அதாவது பரிகாரத்தை நீதிமன்றத்தில் பெறலாம். ஓகே, இப்போ நம்ம பொதுநல வழக்குகள் பற்றி நம்ம பேசும்போது, பொதுநல வழக்குகள்ன்றது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் தான் போடணுமா, இல்லை யார் வேணால் வந்து அந்த வழக்கு வந்து ஃபைல் பண்ண முடியுமா? இப்போ வந்து பொதுநல வழக்கு சாதாரண நபர் வந்து கூட ஃபைல் பண்ணலாம். ஆனால் சட்டத்திட்டம் சரியாக தெரிஞ்சு ஃபைல் பண்ணணும், தவறாக பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். தனிநபர் வந்து தனிநபருடைய யாராக இருந்தாலும் பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படும் நபர் வந்து நேரடியாக வந்து பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணலாம். ஒரு கூட்டாவோ இல்லை வந்து ஒரு தொண்டு அமைப்பாவோ எதுவும் ஃபைல் பண்ணலாம், டைரெக்டாக ஃபைல் பண்ணலாம். ஓகே, பொதுநல வழக்குகளில் வந்து இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அந்த வழக்குகளை முடிக்கணும், அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கா? அந்த வழக்குடைய தன்மையை பொறுத்து சில வழக்கு பொதுநல வழக்கெல்லாம் ஆனால் விரைவாக முடிப்பாங்க. பொதுநல வழக்கு ரொம்ப காலம் வந்து சிவில் கேஸ் மாதிரி உங்களுக்கு இருக்காது. சிவில் நீதி வழக்கு மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு மிக விரைவாக வந்து முடிஞ்சிடும். ஆனால் அது வழக்குடைய தன்மையை பொறுத்து. ஆனால் நிச்சயமாக சிவில் வழக்கு மாதிரி ரொம்ப காலம்லாம் பிடிக்காது. ஓகே, பொதுநல வழக்குகளில் வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு உயர்நீதிமன்றம் வந்து நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து நமக்கு தேவையான பரிகாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிற போது மேல்முறையீடுக்கு போக முடியும். மேல்முறையீடு போடலாம், சீராய்வு மனுன்னு போடலாம். சீராய்வு மனுனா மனு ரிவிஷன் சொல்லுவாங்க. சீராய்வு மனுவை அந்த நீதிமன்றத்தை போடலாம். இல்லை நீங்கள் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். சீராய்வு மனுனா என்னன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சீராய்வு மனுனா இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பில் எங்களுக்கு திருப்தி இல்லை, மறுபடியும் நீங்கள் வந்து இதை சீராய்வு பண்ணி திரும்பவும் ரிவிஷன் பண்ணி அந்த வழக்குடைய தன்மையை ஆராய்ஞ்சி தீர்ப்பு கொடுக்குமாறு கேட்கறது தான் வந்து சீராய்வு மனுன்னு சொல்லுவாங்க. அந்த மனு வந்து உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் போடலாம். உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து அந்த மனு மீதே சீராய்வு மனு போடலாம். இல்லை அதில் நீங்கள் திருப்தி படலைன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் காவலாளி, வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது சரியாக அரசியல் உரிமைகள்லாம் சரியாக நிலைநாட்டப்படுதா, அரசியல் உரிமைகள்லாம் மீறப்படாமல் இருக்குதா அப்படின்னு கண்காணிக்கிறது பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. அந்த உச்ச நீதிமன்றமும் சிஏஜின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, சிஏஜின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம், அதான் தலைமை கணக்காளர்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பும் வந்து வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதுவும் வந்து இந்த இந்திய அரசியலமைப்புடைய சட்டம்லாம் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படுதான்றதை கண்காணிக்கிறதும் அதோடைய பொறுப்புன்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஓகே, இப்போ ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்த ஒருவர் வந்து தவறான விஷயங்களுக்காக பொதுநல வழக்கு தொடர்ந்தார் அப்படின்ற மாதிரியான எதுக்காவது வந்து அவருக்கே வந்து என்ன சொல்கிறது, தண்டனைகளோ ஏதோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துடைய நேரத்தை யாரும் வீணாக்கக்கூடாது, ஏன்னா ப்ரீஷியஸ் டைம் சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாமல் ஒரு வழக்கை போட்டு சம்மந்தமே இல்லாமல் உள்நோக்கத்தோட கோர்ட்டோடைய நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டு ஏதோ விளம்பரம் தேடுறதுக்கோ பப்ளிசிட்டி தேடுறதுக்கோ போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அபராதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதோட கூடிய தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோர்ட்டோடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பொதுநல வழக்கு தொடரும் ஒருவர் வந்து இறந்துட்டாலோ அவரால் வந்து தொடர்ந்து அந்த வழக்கை வந்து தொடர முடியாத பட்சத்தில் அந்த வழக்கு என்ன ஆகும்? அவர் இறந்துட்டார்னா அவருடைய வாரிசுகள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த வாரிசுகள் செயல்படலாம். அவருடைய சொந்த வாரிசுகளே வரலாமா, இல்லை வேற யாராவது சொந்த வாரிசு வரலாம், இல்லை வந்து அவர் முடியல அப்படின்னு யாருக்காவது பவர் கொடுக்கலாம். அவரால் வயோதிகம் காரணமாக வர முடியல, உடல்நிலை சரியில்லாத காரணம் வர முடியலன்னா அவர் வந்து யாருக்காவது வந்து பவர் கொடுக்கலாம், அதாவது அதிகாரம் கொடுக்கலாம். என் சார்பாக இவர் அப்பியர் ஆவார், எனக்கு உடல்நல சரியில்லை, வயோதிகம் காரணமாக வர முடியல அப்படின்னு அவர் வந்து வேற யாருக்காவது வந்து பவர் கொடுக்கலாம், அதிகாரம் கொடுத்து அவர் மூலியமாக வந்து வழக்காடலாம் அப்படின்னு சட்டம் இடம் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இவங்க தான் வந்து வழக்கு தொடரணும், வழக்கு தொடர கூடாது அப்படின்ற மாதிரியான ஏதாவது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இவங்கெல்லாம் வழக்கு தொடர முடியாது அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வழக்கு தொடரணும்னா அந்த வழக்கை பற்றிய தெளிவு இருக்கணும். அது மட்டும் இல்லாத அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மென்டல்
கரெக்டாக இருக்கணும். அதாவது மென்டல் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கணும். அவர் வந்து சுய நினைவு இல்லாமலோ இல்லை சுய நினைவை இழந்தவரோ வழக்கு தொடர முடியாது. பேசிக்காக இது அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி மைனருக்காக வேற ஒருத்தவங்க ஃபைல் பண்ணலாம், மைனரை தொடர்ந்து வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாத்தா வந்து பேரன் மேலே சொத்து எழுதி வச்சுருப்பார். பேரனுக்கு வந்து அந்த சொத்தை விற்று தான் அந்த பேரனுடைய படிப்பை தொடர முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நேரடியாக பேரன் வந்து அந்த சொத்தை விற்கிறதுக்கு முடியாது. அதுக்கு நீதிமன்றத்துடைய இது தேவை, உதவி தேவை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சொத்தை விற்கிறதுக்கு ஒரு ஆளை அவங்களுக்கு அப்பா இறந்துட்டார், அம்மா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அம்மா வந்து கேஸ் வழக்கு போடுவாங்க. என்னுடைய பையனுடைய கல்வியை தொடர்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வச்ச சொத்து தான் அவனை வச்சு தான் போட்டிருக்காரு, அந்த சொத்து தேவை அப்படின்னு ஜிஓபின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கை போட்டால் அந்த வழக்கு நீதிமன்றம் என்ன ஆகும், சரி அந்த குழந்தையுடைய படிப்புக்கு தான் தேவைப்படுதா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சி ஒரு 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ அந்த வழக்கை வந்து தீர்த்து வச்சு அந்த குழந்தையுடைய படிப்புக்கு உதவும். அந்த மாதிரி மைனருக்காக இன்னொருத்தவங்க ஆஜராகலாம் அவங்களுடைய எதிர்கால நலனுக்காக. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து சம வாய்ப்பு அப்படின்றத பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரேஞ்ச், அதாவது எப்படின்னு அவர் நிறத்தை வச்சோ இல்லை அவர் ஜாதியை வச்சோ இல்லை மதத்தை வச்சோ இல்லை வந்து அவர் பெண்ணோ ஆணோ அதை வச்சோ எதை வச்சும் பார்க்காம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வந்து அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாகுபாடெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் சமதர்ம வாய்ப்பு கொடுக்கணும். இதை வச்சு நீங்கள் வந்து புறந்தள்ளக்கூடாது, எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றதை உறுதிப்படுத்துது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே. யாருக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தும் இந்திய குடிமகனாக இருக்கிறது? முக்கியமாக இந்திய குடிமக்களுக்கு தான் இந்த அரசியல் சட்டம் பொருந்தும். இது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் பொருந்தாது. அவர் வந்து நம்ம இந்திய குடிமகனாக இருந்து நம்ம இந்திய இதுவால் பாதிக்கப்படுற அவருடைய உரிமை பாதிக்கப்படுற பட்சத்தில் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான நிவாரணம் பெறலாம். இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அரசியலமைப்பு அரசியலில் வந்து அவர் எந்த இதுவாக இருந்தாலுமே அரசியலில் ஈடுபடலாம், அவருக்கு வந்து உரிமை கொடுக்குது. யாராக இருந்தாலுமே எலெக்ஷனில் நிற்கலாம். இப்போ நிறையா பேர், சில பேர் வந்து இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்தில் நிற்பாங்க, இங்கேருந்து டெல்லியில் போய் நிற்பாங்க. அதுக்கான உரிமை வந்து அரசியலமைப்பு கொடுத்துருக்குது. அது உண்மையே நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ உதாரணத்துக்கு பத்மராஜன் ஒருத்தர் நிற்பாருங்க, அவர் இங்கேருந்து போய் சோனியா காந்தி ஏற்று நிற்பார், திடீர்னு நரேந்திர மோடி ஏற்றி நிற்பார். எதுக்காக அவர் நிற்கிறாருன்னு கேட்குறாங்கன்னா, விளம்பரன்றது 2வது பட்சம். ஆனால் வந்து நம்ம அரசியலமைப்புக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சில பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி சில பேர் நிற்கிறாங்க. அதுதான் நமக்கு வந்து ஹைலைட் ஆகணும். இந்திய அரசியலமைப்பு பெருமைப்படணும். இந்திய அரசியலமைப்பு நமக்கு இவ்வளோ பெரிய வந்து ஒரு சாதாரண அரசனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு வந்து உரிமையை கொடுத்து நம்மளை வந்து பெருமைப்படுத்த வச்சிருக்குன்றது பெரிய விஷயம். இந்திய குடிமகனாக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மூலை முடுக்கில் கூட போயிட்டு எலெக்ஷனில் நிற்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு வாழும் உரிமையும் சரி, அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுற உரிமை, அது எல்லாமே தானே. இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் இந்த இதை பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், நடுவில் வந்து சில நேரங்களில் வந்து காஷ்மீர்லாம் போய் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலாம் இருந்தது. இப்போ வந்து நம்ம காஷ்மீர்லேயே போய் நிலம் வாங்கலாம், காஷ்மீர்லேயே பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் காஷ்மீரில் போய் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து இந்திய ஆட்சி பரப்பில் எல்லாம் இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த ரத்து பண்ணுறது காரணமாக நாம் பாண்டிச்சேரி இந்த மூலையிலேருந்து காஷ்மீரில் போய் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அங்கே வந்து நிலம் வாங்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நிலமோ வீடோ எது வேணாலும் வாங்கலாம். அதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. அதுக்கான அரசியல் சாசனம் நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ விரும்புகிற இந்திய குடிமகனா பிரஜையா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அரசியலமைப்பில்? அதாவது வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்திய பிரஜையாக வாழணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இங்கே தங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கணும், நான் இந்திய குடியுரிமையாக வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட துறை விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்க இங்கேயே நீங்கள் தங்குறீங்கன்னா அவங்களுக்கான குடியுரிமையை விசாரித்து அலசி ஆராய்ந்து இந்திய குடியுரிமையை நம்ம வந்து கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம
சில நாடுகளில் வந்து சிறுபான்மையினராக இருந்த நம்ம இந்தியர்களுக்கு குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் இப்போ பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ பக்கத்தில் மலேசியாவிலேயோ இந்த நம்ம மக்கள் சிறுபான்மையினராக இருப்பாங்க. யாரெல்லாம் சிறுபான்மையாக இருந்தாங்களோ அந்த நாட்டில் அவங்க சிறுபான்மையாக இருந்தால் அவங்கள நம்ம இந்தியர்களாக இருக்கிற பட்சத்தை அவங்கள அரவணைச்சு நம்ம குடியுரிமை சட்டம் மூலிமா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டில் போயிட்டு ரொம்பவும் பிரச்சனைக்குள்ளாகி குடியுரிமை இல்லாமல் அவசப்பட்டு இந்திய குடியுரிமை ஆகிறதுக்கு நிறைய நடைமுறைகள் இருக்குதுன்னு பயந்து போய் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம குடியுரிமை சட்டம் சமீபத்தில் தான் ஏற்றினாங்க. அந்த குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்தி நம்ம இந்திய குடிமகளாக அவங்க வந்து ஆயிருக்காங்க. சமீபத்திய இது வந்து இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. இந்த ஒரு வருஷத்துல நிறைய பேர் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. அதாவது பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தானு இந்த மாதிரி நாட்டிலேருந்து, இஸ்ரேல்லேருந்து கூட வந்திருக்காங்க நம்ம நாட்டில் குடியுரிமை வாங்குறதுக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகன் வந்து வெளிநாட்டில் போய் வாழறதுக்கான உரிமை இருக்கா? அப்போ இந்திய குடியுரிமை என்ன ஆகும்? அதை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு? அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் வாழறீங்கன்னா அது சப்ஜெக்டே வேறு. அமெரிக்க குடியுரிமை வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அமெரிக்க குடியுரிமைக்கும் இந்திய குடியுரிமைக்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்று திறந்து தான் ஆகணும். ஓகே, ஒரு குடியுரிமை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நம்மளுடைய நிறைய சந்தேகங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் திரும்ப பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.